ராம்குமார். பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் என் பொண்ணு த்ரிஷ்யா வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். உங்க அப்போ இது வந்து உங்க நான் இது உங்க பிக்சர் வந்து டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப கேட்டேன். ஓகே ஓகே, நான் என் பொண்ணு வந்து நான் இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டிருந்தேன். பட் ஆனா பெருசா பயிற்சி கொடுக்கல. அதுக்கு சொல்லி எதுவும் தரல. ஏன்னா இன்டர்வியூ எக்ஸாம்லாம் இருக்கு, அதுவும் சொல்லி தரல. அப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் மார்ச்ல இருந்தே வந்து அடுத்த வருஷம் அவன் ஸ்கூலுக்கு போற மாதிரி நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டு ஆண்டவர் தாமே என் பிள்ளை கத்துக் கொடுப்பாருன்ட்டு நாங்க அதை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூக்கு அவங்க கால் பண்ணிருந்தாங்க, சிப்ளிங்ஸுக்காக இன்டர்வியூ கால் பண்ணாங்க. அப்போ வந்து எதுவுமே வாட் இஸ் யுவர் நேம்னா என்னன்னு கூட சொல்ல எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கல. அதுல வந்து அந்த அளவுக்கு அவளை கூட்டு போகும்போது பார்த்தா சுத்தி எல்லா பசங்களும் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் இவன் மட்டும் வந்து ஓடுறா, ஓடியாரா, சத்தம் போடுறா. அப்ப வந்து நான் வந்து எனக்கு மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. வந்து ஓடுறால, அவளுக்கு பார்த்தாங்கன்னா அவள் சீட் தர மாட்டாங்க, இல்ல அவளை பிடிச்சி அடிச்சு உட்கார வை, அவள் சைலண்டா இருக்க வை சொல்லி உடனே அதெல்லாம் பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். காலைல இருந்து ஒரு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நான் ஒரு தடவை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது பயன் பண்ணி திரும்பி பார்த்தா நெக்ஸ்ட் அவளை கூப்பிட போறாங்க, பார்த்தா அவளை காணும். அவன் எங்கேயோ கொஞ்சம் வெளில ஓடிட்டா. அப்புறம் திருப்பியும் வந்துட்டு தூக்கி கையில வச்சுட்டு இருந்தேன். நான் அப்ப இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தூக்கி வச்சா அவளுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர் எனக்கு பொண்ணு கத்துக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ காமிச்சேன். முடிச்சுட்டு வெளில வந்த உடனே 2 டீச்சரும் தம்ஸ் அப் காமிச்சிட்டே வராங்க. காமிச்சிட்டு வந்த உடனே பொண்ணு செலக்ட் ஆயிட்டாங்க. நீங்க இது நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன் போட்டுக்கலாம் சார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு கடவுள் பெரியவர் இல்லையா? நம்ம இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒரு அவ்வளவு வல்லமையான வார்த்தைகள். கடவுள் நம் சார்பில் செயல்படும் போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல, அவர் சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அதை அறிக்கையிட்டு அதற்கு எதிர்மறையான எல்லா எண்ணங்களையும் நம்ம பயன் பண்ணிட்டு போகும்போது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. நம்ம ட்ரெயின் பண்ணல, நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் கடவுள் அந்த இடத்துல செயலாற்றினார். அந்த பிள்ளைக்கான அட்மிஷனை கடவுள் கிடைக்க செய்தார். அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, brother. Daisy sister. Praise the Lord, brother. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. எனக்கு ஒரு 5 days முன்னாடி லைட்டா ஃபீவரிஷா கோல்டா இருந்தது பிரதர். அப்ப நான் ஒரு டெலிவரன்ஸ் ப்ரே பண்ணிட்டு 1 பேதுரு 2:24 இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன், அதை வார்த்தை அறிக்கை பண்ணிட்டே இருந்தேன். ஃபீவர் போனது, ஆனா கோல்டு இதாகல. எனக்கு டேஸ்ட் ஸ்மெல் ரெண்டுமே போயிடுச்சு அந்த ஒரு 2 days. நான் சரி கோல்டுனாலதான் அப்படி இருக்குன்னு நான் ஒன்னும் அதை இதை பண்ணல. ஆனா அந்த டேஸ்ட் ஸ்மெல் வரவே இல்லை, ரொம்ப அதிகமா சுத்தமா எதுவுமே தெரியல. அப்போ ஒரு ப்ரேயர்ல வந்து பிரதர் வந்து டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு நான் அந்த ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏலக்காய் பாக்ஸோட தான் வந்திருந்தேன். இது முடியும் போது கட்டாயம் எனக்கு ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து பாக்ஸோட தான் வந்தேன். அந்த ப்ரேயர் முடிச்சு நான் முடியும் போது எனக்கு அந்த ஸ்மெல் டேஸ்ட் ரெண்டுமே வந்துருச்சு. ஸ்மெல் பண்ணேன், அடுத்து டேஸ்ட்டும் வந்தது. ஸோ நன்றி கடவுளுக்கு. அந்த இடத்துல எனக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு மருந்தோ மாத்திரைகளோட வார்த்தையை நமக்கு மருந்தாக இருக்குது. நம்ம அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. சகோதரிக்கு இருந்த அந்த காய்ச்சல், அதன் காரணமாக அந்த எல்லா சைடு எஃபெக்டும் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்துருக்காங்க. அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, sister. Sachina. Praise the Lord, brother. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து பேக் பெயின் அதிகமா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரங்க வந்து பிரதர்ட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. இப்ப எதுவுமே இல்லை. இயேசுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு எவ்வளவு நாட்கள் அந்த பேக் பெயின் இருந்துமா? ஏற்கனவே அது வந்து 3 வருஷமா வந்து இந்த இடது கையில வந்து அதிகமா இருந்துச்சு, தோள்பட்டையில. ஓகே. இப்போ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் முற்றிலுமாக மறைந்து விட்டது, அப்படிதானா? அந்த பெயின் எதுவும் இருக்கா?
இல்ல. இல்ல பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. 3 ஆண்டுகளாக அந்த வலிகள் இருந்த அவங்க நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. சகோதரிக்கு முழுமையான விடுதலை கடவுள் கட்டளையிட்டிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஏதாச்சும் வேர்ட் ஆஃப் காட் சொல்றீங்களாமா? இறை வார்த்தை எதுவும் சொல்றீங்களா? இறை வார்த்தை ஏதாச்சும் சொல்றீங்களா? இயேசுவின் தழும்பினால் குணமானதுக்கு நன்றி. Praise the Lord. இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாகி விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க அறிக்கையிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க நேரத்தில்? பிரைஸ் தி லார்ட். என்னோட குழந்தைக்கு 2 பேருக்கும் நல்ல காய்ச்சலும் இந்த குளிருமா இருந்தான்னு சொல்லி பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டேன். அந்த நேரமே இயேசுவின் தழும்புகளினால் குழந்தை 2 பேருமே பரிபூர்ண சுகத்தை பெற்றியாச்சு. அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுதேன். இந்த பிரச்சனை வந்து எனக்கு வாழ்க்கையிலையும் நிறைய குறைவுகள் இருந்துச்சு. நான் என்னைக்கு இயேசுவை ஆண்டவர் என்று நாவினால் அறிக்கையிட்டேனோ அன்னையிலேருந்து கடவுள் எனக்கு மீட்பை தந்து எனக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் அந்த இறைவார்த்தை அறிக்கையிடும் பட்சத்துல எல்லாம் கடவுள் அதுக்கான பலனை என் வாழ்க்கையில தந்து கொண்டிருக்காரு. அதுக்காக கடவுளுக்கு இந்த நேரத்துல இந்த இணைப்பை தந்ததுக்காக கடவுளுக்கு இந்த நேரத்துல கோடான கோடி நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ ஜீசஸ். இதுதான் நம்ம என்ன சொல்ல, கடவுளோட அந்த பிரசனத்துல நம்ம இருக்கும்போது கிடைக்கிற பெரிய ஒரு அற்புதம் அப்படிங்கிறது. ஏன்னா நோய்கள், நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், செலவு பண்றோம், பட் இறை வார்த்தையை எனக்கு என்னோட கடவுள் எல்லா மருத்துவரை விடவும் எல்லா மருந்துகளை விடவும் எல்லா நோய்களை விடவும் பெரியவர் அப்படிங்கிறத நாம விசுவசிச்சு அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில செயலாற்றுறாரு. அந்த எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, கடவுள் இந்த நாட்கள் விடுதற்கு ஒவ்வொருவர் கொடுக்குற சாட்சிகள் அதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவை அனைத்தை விடவும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கடவுள் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க, என் வாழ்க்கையில அநேக மாற்றங்களை அநேக இதுகளை கடவுள் தந்திருக்கிறார். இதுதான் உண்மையான அற்புதம், பெரிய அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்றது. நம்ம எவ்வளவுதான் நம்ம போராடினாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த நாட்கள்ல சகோதரியின் வாழ்வில் இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கின்ற, நம் வாழ்விலும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. நான் இந்த ப்ரேயருக்கு வந்து 3 மாசம் ஆகுது பிரதர். ஆனா 3 மணிக்கு டெய்லி இந்த ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் கொண்டு வந்து மன அளவுலையும் கொஞ்சம் மனசு ரொம்ப கொஞ்சம் பாரமாட்டு எப்பவும் சோர்வா இருக்கும். ஆனா இந்த 3 மாசம் ப்ரேயருக்கு வந்து அதுல டெய்லி அந்த ப்ரேயர் நடக்கும்போது 3 மணில இருந்து 4 மணி 5 மணி 6 மணி ஆக முடியுது. அதுக்கு இருதயராஜ் பிரதர் வந்து கொஸ்டின் கேட்குது, பைபிளை பத்தி கருத்துக்கள் சொல்லும் போது அதை நிறைய உள்வாங்கி கேட்கும் போது அதுல வந்து அந்த சோர்வுகள் வந்து அந்தந்த நேரமே அன்னை உள்ளது அன்னைக்கே முடிஞ்சு போற மாதிரி இருக்கு. மறுநாள் அது தாண்டி போகல. மறுநாள் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணாம இருந்தானா, ஐயோ 3 மணி ப்ரேயர் இருக்கு, நமக்கு ப்ரேயர் பண்ணாதான் நமக்கு அதுல நமக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும், இயேசுடைய தூய ஆவி நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த 3 மணிக்கு ப்ரேயர் வந்து நல்ல யூஸ் ஆயிருக்கு. ஃபேமிலிக்கும் நல்ல இதா இருக்கு. எனக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை தருது. நான் எப்பவும் எனக்கு அதிகமா வந்து அந்த ப்ரேயர்ல வந்து நான் கலந்து கொள்ளும் போது மனசுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது. முன்னாடி நான் ஒரு சோர்வு இருக்கும், இப்ப அந்த ப்ரேயர்ல டெய்லி அது வந்து டெய்லி இருக்கிறதுனால மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது பிரதர். கடவுளுக்கு நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லுதேன் பிரதர். Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் எல்லாருக்குமே சொல்றது, நம்ம கேட்டு அதை விடுறதுக்கு இல்லை, அதில் நிலைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில பல நம்ம எண்ணி முடியாத அற்புதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். இன்னைக்கு சகோதரி சொன்ன சாட்சி அதுதான். இன்னைக்கு அந்த 3 மணி பிரேயரில் கலந்து கொண்டு அதை வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மேற்கொள்ள அதிலிருந்து வெளிவர கடவுள் அதுக்கான பலத்தை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை அவர்கள் பேச பேச அவர்களில் இருக்கின்ற எல்லா விதமான நெகட்டிவான இதுகளும் கடவுள் மாற்றி ஒரு புதிய ஆற்றலை கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother.
பிரதர், இந்த வார நாட்கள்ல எனக்கு வந்து பல போராட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அருமையா வழிநடத்தி கூட்டு போறாரு ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி, கொடான கோடி நன்றி. Praise the Lord, praise the நான் Lord. டெய்லி இந்த பொருள் தேவையை குறித்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை நம்ம எவ்வளவு மனப்பாடம் ஆயிட்டு, இப்ப அந்த பேப்பரே தேவையில்லை, மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்படியே பைக்ல போகும்போதும் சரி, கடையில இருக்கும்போதும் சரி, நான் வாடு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா நம்முடைய தேவைகள் வந்து அற்புதமா சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நான் சொல்லுது இல்லையா ஒன்று, கடவுளின் அன்பர்கள் தூங்கும் போதும் அவர்கள் தேவைகளை சந்திக்கிற கடவுளாக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு அவரை தேடி நிற்கும் போது நம்ம தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம் தேவைகளை நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறார். அந்த அற்புதத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்து கொண்டிருக்கிற இந்த கடவுளை கரங்களை தட்டுவிட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, brother. Janita sister. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Brother சாட்சி, எனக்கு வந்து பிரதர் எப்போ ஆண்டவருடைய அன்பு வந்து எனக்கு வெளிப்பட்டுட்டு இருந்தது பிரதர். எப்போ நான் செய்யற வேலையா இருந்தாலும் சரி, நான் போற வர வழியில ஆண்டவர் வந்து என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்யறாருன்றது எனக்கு வந்து மனசார புரிய வச்சிருந்த ஒரு தருணத்துல நான் பர்சனல் ப்ரேயர் பண்ணும்போது எப்போதும் ஒரு தடை இருந்துட்டே இருக்கும் பிரதர். எந்திரிச்சிடுவேன், ஆனா 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விடுவாரு, எந்திரிச்சு உக்காந்துருவேன். எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன், படுத்துக்கிட்டே ப்ரேயர் பண்ணுவேன், ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாத்தா என்னை தட்டி தூங்க வச்ச மாதிரி தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் காலையில எந்திரிக்கும் போது எனக்கு சரியா ப்ரேயர் பண்ணாத மாதிரி, ஒரு பர்சனல் ப்ரேயர்ல ஒரு உக்காராத மாதிரி ஒரு தடை இருந்துட்டே இருந்ததுங்க பிரதர். அது வந்து ஒரு மனசுல வந்து ஒரு கில்ட் மாதிரி இருந்தது. நம்ம ப்ரேயர் பண்ணாத இருக்கிறோமே, ஒரு 1 hour கூட ஆண்டவருடைய பாதத்துல உட்காராத, அது என்ன பண்ணாலும் பிரதர் ஒரு சின்ன சின்ன தடைகள். அது ப்ரேயர் பண்ண தொடங்கும் போதே ஏதாவது ஒண்ணு, ஐயோ இந்த வேலை செய்யலையே, அதை போய் செய்யின்னு வரும். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன், பர்சனல் ப்ரேயர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்போ இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 நாள் கில்பர்ட் பிரதர் மூலியமா ஒரு பர்சனல் ப்ரேயர் ஒண்ணு கிடைச்சதுங்க. ரிட்ரீட், பர்சனல் ரிட்ரீட் கிடைச்சது. அது வந்து ஆண்டவருக்கு நான் கொடானு கொடி நன்றி சொல்றேன். ஏன்னாக்கா அது பர்சனல் ரிட்ரீட் வந்து பிரதர் அவருக்காக இது பண்ண டைம்ல அதுல யாராவது வந்து கலந்துக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ்க்கு ஒரு இது போட்டிருந்தாரு. அப்போ நான் ஒரு இது ஒரே ஒரு நிமிஷம் கூட ஹெசிடேட் பண்ணாத நான் வரேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பிரதர். அந்த 3 நாள் ரிட்ரீட் எனக்கு ரியலா அவ்வளோ ஒரு என்ன நானு சீர்தூக்கி பாக்குறதுக்கும், என்னுடைய பாவங்கள் ஒரு பரிசுத்த இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் வந்து என்ன அவருடைய வழியில கொண்டு போறதுக்கு எவ்வளவு தடை இருக்குதுன்றத நான் உணர்ந்தேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதர் சோர்வுக்கும் ஒரு சோம்பல், காலையில எந்திரிச்சு ப்ரேயர் பண்ண முடியாத இருக்கிறவங்களது யாருன்னு கை தூக்க சொல்லி அந்த டைம்ல வந்து ஒருத்தரையா வந்து ஒரு காட்சிகள் வாயிலா, இறை வார்த்தையின் வழியா, பிரதரோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வழியா, அவரோட ஒரு புது புது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி அந்த 3 நாள் ரிட்ரீட் அமைஞ்சதுக்காக நான் இந்த நேரத்துல ஆண்டவருக்கு கொடானு கொடி நன்றி சொல்றேன் பிரதர். அதே மாதிரி இன்னைக்கு காலையில நான் ஆண்டவர் தட்டி எழுப்புன மாதிரி ஒரு 2:30 3 நான் டைம் கூட பாக்கல பிரதர். என் கையில வந்து எப்போ இந்த மொபைல் இருக்கிறதுனாலதான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்றத உணர்ந்து இன்னைக்கு காலையில என் கையில இருந்தே அந்த போனு கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ப்ரேயர் அவ்வளோ அழகா ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு விஷயமும் இன்னைக்கு நடக்க போற வேலையில இருந்து நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்றதுல இருந்து ஆண்டவர்கிட்ட நான் எந்த இடத்துல வந்து அவருடைய அன்பு அவரு எனக்கு கொடுத்தாரு, ஆனா நான் எந்த இடத்துல வந்து தவறுனேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட அந்த அன்புல வந்து திருப்பியும் வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு இன்னைக்கு இன்னையோட பர்சனல் ப்ரேயர் அமைஞ்சது பிரதர். அதனால நான் இந்த டைம்ல கொடானு கொடி நன்றியை ஆண்டவருக்கு செலுத்துறேன். அதே மாதிரி இது மாதிரி ஒரு பர்சனல் ரிட்ரீட் வழியா என்ன வந்து ஒரு பரிசுத்த ஆயத்த செய்யறதுக்கு உதவியா இருந்த கில்பர்ட் பிரதருக்கு இந்த டைம்ல நன்றி சொல்றேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord, sister.
வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க நேரத்தில் சாட்சி சொல்லலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. சோபியாஸ். Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரதர் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், ப்ரேயர் ரெக்வஸ்ட். அருள் ஜோதி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து தொண்டையில கேன்சர். ஒரு மாசம் ஃபுல்லா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த குரூப்ல மெசேஜ் போட்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சிருந்தப்ப எல்லாரும் ப்ரேயர் பண்ணதுனால அந்த பொண்ணு இப்ப ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு 2 நாளா நல்லா இருக்கிறேன், எழுந்திருச்செல்லாம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்ததை பார்த்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க பிரதர். ஆனா நான் இன்னும் பார்க்கல. அவ போய் பார்த்தவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன், நல்லா இருக்கிறா, 2 நாள் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடவுளுக்கு கொடாம கூட நன்றி. எல்லாரும் ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து அந்த பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க எல்லாரும். தேங்க்ஸ் a lot. Thank you Jesus. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. கேன்சர் நோயில் இருந்த அந்த சகோதரிக்காக நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. நோய் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு அவை அனைத்துமே ஒரே மாதிரி தான். கடவுள் நம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்துருக்காங்க, முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Thank you brother. பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி கூறலாம். இன்டென்ஷன் கேட்க சொல்லணும், ப்ரேயர் பண்ண சொல்லணும். ஓகே, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, கான்ட்ரேஸ் பண்ணாத நேரத்தில்.